ஸோ hey guys, welcome back to the channel. நான் எப்படி இருக்கீங்க? நான் தான் சுரேன். திஸ் இஸ் Motovlogs. எல்லோரும் வந்து பயங்கரமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாள் கழிச்சு திடீர்னு ஒரு Motovlog செட்டப் டப்புன்னு என்ன பண்ணுறது guys? ஃபஸ்ட்லாம் வந்து சும்மானா Gopro மாட்டு சுற்றிட்டு இருப்போம் அங்கேயும் இங்கேயும். இப்போலாம் டைமே கிடைக்க மாட்டேது. ஏன்னு தான் தெரியல. நம்ம நிலமை எப்படி ஆயிடுச்சு பார்த்தீங்களா? இப்போ வந்து நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா வந்து எஸ் இன்றைக்கி வந்து நம்ம க்ரோவில் ஒரு புது வண்டி சேருது. இட்ஸ் டன் அதர் தென் xpulse. யாருன்னா வந்து ரோஷன். அவன் வந்து அவனோட பழைய என்எஸ்ஸை வந்து எக்ஸ்சேஞ்சில் போட்டுட்டு இன்றைக்கி வந்து டெலிவரி எடுக்கிறோம். எங்கன்னா வந்து அடையாரில் இருக்க ஹீரோ ஷோரூம் தான் போயிட்டுருக்கோம். இப்போ ரோஷன் வீட்டுக்கு போயிட்டு அங்கே இருந்து அப்படியே அவனும் அப்படியே வந்துடும் நம்ம கூட. பாருங்க டெலிவரி பாய் ரெடி ஆகிட்டாரு. போயிட்டேன் ஃபன் பண்ணுறோம். ஹெல்மெட் வேணும். 1000 ரூபாலாம் நல்லா கட்ட முடியாது தலை. ஏற்கனவே இன்டர்காம் வர மாட்டேன் இருக்கேன். அதுக்கு வேறு பயமாக இருக்குது. அதுக்கு 1000 ரூபா போட்டு வாங்கணும்னு செட். இப்போ 2 ஹெல்மெட் இருக்குது. எனக்கு இருக்குது, ரோஷனுக்கு இருக்குது. வரும்போது ஜித்து இந்த வண்டி ஓட்டு வரணும். அவனுக்கு ஹெல்மெட்டில். அதனால் ஹெல்மெட்டுக்காக என்னென்ன பண்ண வேண்டியதாக இருக்குது பாரு. 1000 ரூபா கட்டுறியா? ஹெல்மெட் இல்லைல்ல? ஏய் இப்படிதான் பணக்காரனாச்சே. முன்னாடி தான் 1000 ரூபா கட்டினேன். எதுக்கு போட்டா ஃபைனு? நல்லதாக இருக்குது. இப்போ காய்ச்சி என்னன்னா வந்து வெயில் வட்டி பொழக்குது வண்டியை. கரெக்டாக டைம் வந்து 12 o'clock ஆகுது. 12 o'clock இல்லை, ஒரு 11:40 இருக்கும். சரியான வெயில் வாயப்பா. சென்னை சிட்டியில் சர்வே பண்ணுறது எவ்வளோ கஷ்டம்னு தெரியுமாடே. சென்னை சிட்டி கேங்ஸ்டர்னு சொல்கிறதுக்கு நல்லா தான் இருக்குது. ஆனால் சர்வே பண்ணுறது முடியலா முடியல அப்படி இருக்குது. ஐயோ அண்ணே கொஞ்சம் கேப் கொடுத்துருக்கலாம். இப்போ என்னன்னா இப்போ எப்படியும் வந்து இந்த ரைட் சைடில் நிற்பார் போல போலீஸ் அங்கிள்ஸ். இன்டர்காமுக்கு பிடிக்காமல் நம்ம தப்பிச்சிட்டோன்னா வி ஆர் சேஃப். இதை கழட்டுறதுக்கும் மனசு வர மாட்டேங்குது. கழட்டிட்டா வந்து திருப்பி மாட்ட முடியாது. இந்த ரைட் இல்லைடா, அடுத்த ரைட்டரா? ஏன் சரி ஓகே. திருவான்மியூர் வழியாக போகிறோம். நேராக போனால் கிட்ட. ஓகே ஏதோ சொல்லிட்டு இருந்தேன். ஓகே அந்த இடத்துல இப்போ நம்ம போகலாம். அதனால் அந்த போலீஸ்காரன் கிட்டேருந்து தப்பிச்சிடலாம். போலீஸ்காரர் ஓகே. ஐயோ லெஃப்ட்டில் போய்க்கலாம். பாருங்கள் தலைவன் வந்து பூந்து போயினே இருக்கான் ஜாலியாக. வண்டி எடுக்கிற வைபில் இருக்கான். வைபு என்ன கலர் தெரியுமா வண்டி? ப்ளூ கலர் xpulse. அதுலேயே 2 மாடல் இருக்குது கைஸ் xpulseல். இன்னும் ஒன்று இருக்குது. அது வந்து என்னன்னா சரியான ஹைட்டு. உட்காந்தே எனக்கு ஒரு கால் கூட எட்டல. ஏதோ குதிரையில் உட்கார மாதிரி இருக்குது. அவ்வளோ ஹைட். அது 6 feet மேலே இருந்தாலே வந்து அரைக்குறை தான் எட்டும் அப்படின்ற மாதிரி சொன்னார் ஒரு மேனேஜர் அங்கே ஷோரூமில் இருக்குது. I know buddy, I know. மோட்டோவ்ளாக்லாம் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு மாதிரி நல்லா தான் இருக்கு. இருந்தாலும் வந்து கொஞ்சம் ஹெல்மெட்லாம் வெயிட் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங். கொடைக்கானல்லாம் போயிருப்போம், பார்த்துருப்பீங்க என் நிலமையை. கொடூரமாக போயிட்டு வந்தேன் கொடைக்கானல். என்ன மாதிரி கொடைக்கானல்லாம் யாரா போயிருப்பீங்களா? போயிருக்க முடியுமா உங்களால்? ஒரே நாள் ஜஸ்ட் 1 hour போட்டாங்க வேறு பிளானு கொடைக்கானல் போகிறேன்னு. நல்லா தான் ஏன் பிளான்லாம் போட்டேன் நான். அது நம்ம டைமிங் அப்படி. அவ்வளோதான். இப்போ இந்த வீக்கெண்டு கிளம்பிடுவோம் காய்ஸ். இந்த வீக்கெண்ட் வந்து ஜாலியாக நம்ம போகிறோம். எங்கே போகிறோம்? கேரளா போகிறோம். ஆனால் பைக்கில் இல்லை,
ட்ரெயினில் போகிறோம். சரியான ஃபன் இருக்கானா இந்த தடவை கண்டிப்பாக. ஏன்னா வந்து நியர்லி ஒரு 14 பேர் போகிறோம். கைஸ் அங்கேயே பாருங்க, லெஃப்ட் சைட்லேயே வந்து போலீஸ்கார் பிடிக்கிறார். ரைட் சைட்லேயே ஒரு போலீஸ் வாகனம் வருகிறது. பிடிக்காமல் இருந்தால் போதும், நாம் தப்பித்து கொள்ளலாம். ஆனால் பார்த்தால் பிடித்து வருவார்களே. ஐயையோ, போதா போலீஸ் வண்டி போதா. இங்கே பாருங்க, போலீஸ்கார் பிடிக்கிறாரா. ஃபோட்டோலாம் வர எடுக்கிறாங்க இப்போல்லாம் வர வர. அன்றைக்கெலாம் எங்கள் அம்மா வண்டியில் வந்து தெரியாதனமாக என்ன பண்ணேன், இது பண்ணிட்டேன். அது பேர் என்னது, ஹெல்மெட் இல்லாமல் வந்து ரோடை கிராஸ் பண்ணிட்டேன். எங்கள் பாட்டி வீட்டுக்கு போகிறதுக்கு. பொசுக்குன்னு பிடிச்சி ஃபைன் போட்டார். நம்மளை பிடிக்காமல் இருக்கணும், சேஃபாக போயிடணும். இப்போ நம்ம இதையா நான் இதழுக சீத்தை இறக்கி விட்டேன். ஹெல்மெட்டு கிடைக்கல, அதனால் சித்து வந்து ஹெல்மெட் எல்லாமே கூப்பிட்டு வந்துட்டேன். இங்கே ஷோரூமில் கொடுப்பாங்க, வரும்போது ஆனால் அதை போட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. டைம் ஆகிடுச்சு, அதனால் வந்து அப்படியே அவனை ஹெல்மெட் எல்லாமே கூப்பிட்டு வந்துட்டேன். தப்பிச்சிட்டோம். டாஸ்க் 1 கம்ப்ளீட்டட். ஜின் சக்ஸஸ். ரெஸ்பெக்ட் ப்ளஸ். ஓகே கைஸ், ஷோரூம் வந்துச்சு. போலீஸ்கார சம்மந்தமே எல்லாம் வச்சுட்டு ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்காரு. ரோடு கிராஸ் பண்ணுவோம், எதுக்குன்னே தெரில. ஓகே, வண்டி நிற்கிது. அண்ட் வி ஆர் செட் டு டெலிவரி. வண்டி எங்கே விடுறது? ஓகே, நல்லா இருக்காங்க. அறுத்திடும் இறங்க. தெரியலடா. என்ன பண்ணும்போது சர்வீஸ் ஃபீ சர்வீஸ் ஒவ்வொரு சர்வீஸ்க்கு வரும்போது கம்பல்சரி சர்வீஸ் புக்கு கொண்டு வரணும். இன்சூரன்ஸு, சர்வீஸ் புக்கு. சர்வீஸ் பார்த்தீங்களா, இது வந்து ஏதோ சர்வீஸ் வவுச்சர் மாதிரி போல எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. நான் ஷோரூம் வண்டி வந்து எனக்கு நம்மளுக்கு ஃப்ரீ கிஃப்ட் என்னது? ஹெல்மெட் காட்டுங்க தர. ஹெல்மெட் கொடுத்துருக்காங்க அன்பளிப்பாக. கொடுத்துதான் நான் பரவாயில்லையா, கலராக தான் கொடுத்துருக்காங்க. நான் அப்புறம் அந்த யூஸ்வலாக தர கருப்பு ஹெல்மெட்டு சட்டி மாரி கொடுப்பாங்கன்னு நினச்சேன். இது பரவாயில்ல, கலராக இருக்குது. தர ப்ரோ, இது போதும். சும்மா போட்டு போகிறதுக்கு இது போதும். போகும்போது சட்டி மாரி கொடுக்காம கொஞ்சம் சைடில் இதெல்லாம். ஓகே, கீழே போயிட்டு கண்டினியூ பண்ணோம். ஹெல்மெட்டு பிச்சு டிவி போட்டு போகிறோம். சாட்டிஸ்ஃபைங்காக பிக்கிறேன்டா, அதை டப்புன்னு பிக்கிற. ஒரு ஃபீலோட போட்டு காட்டு. திட்டு கொட்டு திட்டு. குடும்ப மண்டை ஷோரூம் வந்தாச்சு. அண்ட் வந்து இப்போது என்னன்னா வந்து டெலிவரி எடுக்க போகிறோம். வேறு லெவலில் எடுக்க போகிறோம். வண்டி வந்து மேலே வந்து கீழே எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டேன். அதெல்லாம் சொல்லிட்டேன் நான் அப்புறம் நான்லாம் வந்து நம்ம ஆடியன்ஸுக்கு உண்மையாக இருப்பேன் ப்ரோ. எல்லாத்தையும் சொல்கிறேன் நான்லாம். நான் கரெக்டு தானே, ஓகேவா? ஸோ வந்து நம்ம டெலிவரி எடுக்க போகிற பாய்கிட்ட வந்து எப்படி என்ன ஃபீல் பண்ணுறாருன்னு நம்ம கேட்போம். ப்ரோ சொல்லு, வாட் டு யூ ஃபீல்? ப்ரோ ஆய் ப்ரோலாம் கேட்குறேன். ஹவு டு யூ ஃபீல் எக்ஸைட்டிங்? இது வாட் டு யூ ஃபீல் தான் டியூ கட்டும் போது தெரியும். அது எல்லாருக்கும் வந்து பழக்கப்பட்ட விஷயம் தான். ஓகே, நம்ம வந்து அப்படியே ஒரு சினிமேட்டிக்கோட கண்டினியூ பண்ணுவோம். ஓகே, ஸோ சினிமேட்டிக் இன் 3, 2, 1.
ஷார்ட் வாய்ஸ் இஷ்யூஸ். இருக்காது அப்படியே ஸ்டெடியாக நிப்பாட்டு. என்னடா இது மதுரைக்காரருக்கு வந்து சொல்லுங்க. ஸ்டாண்ட் எடுக்காமல் இவ்வளோ இல்லாமல் கிக்கரை போட்டு அடிச்சுட்டு இருக்கான். சைஸ் இருந்தால் இண்டிகேஷன் சவுண்டு வராது. நியூட்ரல் இருந்தால் சைஸ் காமி. இந்த இண்டிகேஷன் வந்து வண்டி ரன் ஆனதான் ஆஃப் ஆகும், க்ளோஸ் ஆகும். லாஸ்ட் இண்டிகேஷன் வந்து வண்டி ஸ்டார்ட் பண்ணோன்னே ஆஃப் ஆகிடும். கீர் பேட்டர்ன் வந்து நீங்கள் எந்த கீரில் போகிறீங்களோ அந்த கீர் காமிக்கும். நீங்கள் கீர் போட்டு ரிலீஸ் பண்ணால் மட்டும் தான் ரிலீஸ் காமிக்கும். கீர் போட்டோன்னே காமிக்கும். கீர் போட்டு வச்சு ரிலீஸ் பண்ண மட்டும் தான் காமிக்கும். மார்னிங் வந்து ஃபிக்ஸ் பண்ணி தான் ஸ்டார்ட் பண்ணணும் வண்டியை. இப்போ வந்து ஆக்சஸ் காமிக்காது, டேரக்ட் ஃபிக்ஸ் பண்ணி ஓகேங்களா. ஃபியூல் டேங்க்கில் வந்து எப்போயுமே டேங்க் கெப்பாசிட்டி 13 லிட்டர். எப்போயுமே டேங்க்கில் 2 லிட்டர் பெட்ரோல் நீங்கள் மெயின்டைன் பண்ணி இருக்கணும். வர மாடல் பேசிக்ஸ் மாடல் கம்பல்சரி தான் பெட்ரோல் வந்து மெயின்டைன் பண்ணி இருக்கணும். இந்த வண்டியில் நார்மல் மோட்டர் பைக் கூட இருக்கும். உங்களுக்கு 3 லிட்டர்ஸ்னால் கூட மட்டும் பிளிங்க் ஆகும். 3 லிட்டர்ஸ் இருந்தாலும் கூட பிளிங்க் ஆகும். 4 லிட்டர்ஸ்னால் ஒரு ஸ்பெக்ஸ் காமிக்கணும். பிளிங்க் ஆச்சுன்னா பெட்ரோல் போட்டுருங்க. இதே டைப் பண்ணி ஓட்டுறாங்க. டைப் பண்ணி பம்பு போயிடுங்க. பம்பு தான் இருக்கும் இல்லை. அது போயிடுச்சுன்னா 8000 ரூபா. ரிசர்வ்ல இருக்குன்னா ரிசர்வ் மீன்லாம் வராது. டேரக்ட் இன்ஜெக்ட் வந்து நம்ப தெரியல. எல்லா ப்ராடக்ட்டும் நம்ம இன்ஜெக்ட் வந்து டேரக்ட். ஸ்பீட் வந்து 40 நம்ம ஓட்டிங்க ஆவரேஜாக. இன்சூரன்ஸ் ஓடுங்க சார். அதாவது இன்சூரன்ஸ் அதை பார்த்துட்டு அண்ணா வந்து பயங்கரமாக இன்ஃபோலாம் ஆச்சு நூற்றுறாப்புல. எந்த வண்டி டெலிவரி எடுக்கும்போது இவ்வளோ இன்ஃபர்மேஷன் சொல்ல மாட்டாங்க. மச்சான் வந்து நல்லா இன்ஃபர்மேஷனாக சொல்லி வண்டியை கொடுக்குறாரு. துவச்சி கிச்சு பலன்னு நைஸு. இந்த நல்ல மனுஷங்களாம் பார்க்கறது கஷ்டம்யா. இதுதான் வந்து டேக்ஸ் இன்வாய்ஸ். வண்டியோட டோட்டல் பார்த்திங்கன்னா 1,38,049 அப்படின்னு இதில் இருக்குது. இதில் என்னென்னா ஒரு 46,000 வந்து கம்மியாக இருக்கும். ஏன்னா வந்து என்எஸோட எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ அது வந்து 46,000க்கு எடுத்துக்கிறாங்க. பரவாயில்ல, சூப்பராக. ஓகே, வண்டி டெலிவரி எடுத்தாச்சு. அப்படியே போகலாம் வீட்டுக்கு. ஓகே, ஸோ அன்டில் தென் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பீஸ் பீஸ் பீஸ். வரலாம் வா பைரவா.